வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை, பூச நட்சத்திரம், பிரதோஷம். ஆனால் நல்ல காரியங்களுக்கு இது நல்ல நாளான்னா 7 ராசிகளுக்கு இன்னைக்கு சிறப்பா இல்லை. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். சனி உதவி செய்கிற 3 ராசிகள்ல உங்களுது ஒண்ணு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு சரி நல்லா இருங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம், திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாயாதேவியே போற்றி, சனி பகவானோட அம்மா. நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி. மந்தாதேவியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, படிங்க. நல்ல புத்தகம் ஒண்ணு படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் படிங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு, இதை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், திருஷ்டி குறையும், அதனால இன்னும் உயர்வீர்கள். அவ்வளவுதான். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு நெய், எள்ளு, பருப்பு கலந்த சோறு வைங்க. எங்க சார் போறதுன்னு கேட்காது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம், கலகரிங்க. சனி மெல்ல உதவிக்கு வந்து கொண்டிருக்கிறார். ராகு ஏற்கனவே உதவி செய்து கொண்டிருக்கிறார். எனவே நல்லா இருக்கு, பிரமாதம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாயாதேவியே போற்றி, சனி பகவானோட அம்மா. நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி. மந்தாதேவியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, படிங்க. நல்ல புத்தகம் ஒண்ணு படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் படிங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு, இதை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், திருஷ்டி குறையும், அதனால இன்னும் உயர்வீர்கள். அவ்வளவுதான். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு நெய், எள்ளு, பருப்பு கலந்த சோறு வைங்க. எங்க சார் போறதுன்னு கேட்காது. மிதுன ராசிக்கார நேயர்களே, நல்ல நாளாக இல்லை. ராகும் உதவி இல்லை, சனியும் உதவி இல்லை, சந்திரனும் உதவி இல்லை. எனவே வீண் பேச்சு, வீண் சிக்கல் வருகிறது. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் சொல்றோம். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி, யயாதியே போற்றி. யயாதியுடைய வம்சத்துல வந்தவர் தான் கண்ணபரான். யயாதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல ஒரு புத்தகம் படிங்க. மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கற்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாங்கி படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் ஏதாவது எள்ளு கலந்த சோறு கொடுங்க. நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அதுதான் ஞாபகம். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அஷ்டம சனி, ராகு 9ல், அது கூட ஓகே, குருவோட வீட்டுல இருக்கார். ஆனா சனி தொல்லை பண்றார். அர்த்தமில்லாத கவலை. ஏற்கனவே அர்த்தம் இல்லாம பயப்படுறதுல நம்பர் 1 நீங்க தான். நீ சனி வேற 8க்கு வந்துட்டாரா, ஏகப்பட்ட பயம் இருக்கும். வழிபாடு பண்ணணும். நாள் சிறப்பா இல்ல, நிதானம். பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. அதனால அனுகூலமான எண் 6, தெற்கு, பச்சை. நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி, யயாதியே போற்றி. யயாதியுடைய வம்சத்துல வந்தவர் தான் கண்ணபரான். யயாதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல ஒரு புத்தகம் படிங்க. மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கற்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாங்கி படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் ஏதாவது எள்ளு கலந்த சோறு கொடுங்க. நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அதுதான் ஞாபகம். நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி, யயாதியே போற்றி. யயாதியுடைய வம்சத்துல வந்தவர் தான் கண்ணபரான். யயாதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல ஒரு புத்தகம் படிங்க. மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கற்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வாங்கி படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் ஏதாவது எள்ளு கலந்த சோறு கொடுங்க. நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அதுதான் ஞாபகம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கு. கண்டச்சனி வேற, அதாவது 7ஆம் இடத்து சனி, ராகு 8ல். எனவே நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம், கவனம். படிவு முக்கியம், முக்கிய முடிவு வேண்டாம். அனுகூலமான எண் 5, வடக்கு, பச்சை. நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி,
யயாதியே போற்றி. யயாதியினுடைய வம்சத்தில் வந்தவர் தான் கண்ணபிரான். யயாதியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல ஒரு புத்தகம் படிங்க. மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கற்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் ஏதாவது எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக மாட்டீங்க. அதுதான் ஞாபகம். கன்னிராசியார் நேயர்களே, சூப்பரான நாள். இன்னைக்கு 5 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. அப்புறம் என்ன, பிரமாதம். சனி வேற இன்னும் 1 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். வியாதி தொல்லை, கடன் தொல்லை, எதிரி தொல்லையை குறைக்கிறார். நல்ல நாள், சந்தோஷம். நல்லா இருங்க, சந்தோஷம். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஆனா வைத்தறிச்சல் இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களுக்கா, உங்க மேல. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சாயாதேவியே போற்றி, சனி பகவானோட அம்மா. நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி. மந்தாதேவியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, படிங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் படிங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், திருஷ்டி குறையும். அதனால இன்னும் உயர்வீர்கள். அவ்வளவுதான். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கு நெய், எள்ளு, பருப்பு கலந்த சோறு வைங்க. எங்க சார் போறதுன்னு கேட்காது. துளாராசிகார் நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். ராகு வேற உதவி செய்கிறார். எதிரி, வியாதி, கடன் 3ஐயும் குறைக்கிறார். ஆனால் சனி உதவியா இல்லை. ஆனாலும் சந்திரன் உதவி செய்யறதுனால இன்னைக்கு நாள் சூப்பர். பிரமாதம், வெற்றி, சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு, தெற்கு, நீலம், மஞ்சள். மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அனந்தனே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதான் பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேணா படிக்கலாம். உடையார் இருக்கு, கண்மணி தாமரை இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது. உளுந்து, எள்ளு கலந்து ஏதாவது உணவு, உளுந்தாவே கூட கொடுத்துடலாம். ஆமா, சில பேர் அது கிடைக்கலாமா, உளுந்தாவே பணமா கொடுத்துடலாம். கொடுத்துருங்க. காக்கைக்கு நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு வச்சா நல்லது. வழிபாடு செய்யுங்க, நல்லது. இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும். ஆமா. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. அர்த்தாஷ்டம சனி தான். 4ல் சனி, 5ல் ராகு. ஆனாலும் இன்னைக்கு சந்திரன் உதவி செய்கிறார். நாள் சூப்பரா இருக்கு. அனுச நட்சத்திரத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏங்க, அனுசத்தினோட தலைவர் சனி. அதனால நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அனந்தனே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதான் பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேணா படிக்கலாம். உடையார் இருக்கு, கண்மணி தாமரை இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது. உளுந்து, எள்ளு கலந்து ஏதாவது உணவு, உளுந்தாவே கூட கொடுத்துடலாம். ஆமா, சில பேர் அது கிடைக்கலாமா, உளுந்தாவே பணமா கொடுத்துடலாம். கொடுத்துருங்க. காக்கைக்கு நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு வச்சா நல்லது. வழிபாடு செய்யுங்க, நல்லது. இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும். ஆமா. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். மூலம், பூராடம், உத்திராடம். அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதிலே வம்பு வழக்கு வரும். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். சொல்றோம். அனுகூலமான எண், திசை, நிறம் கிடையாது. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கௌரபியரே போற்றி, திருதராஷ்டிரரே போற்றி, ஐராவதரே போற்றி, வாசுகியே போற்றி, தர்ஷனே போற்றி. 5 நாகர் குலங்கள் பேரை சொல்லியிருக்கோம். இதை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல. ஏழைகளுக்கு ஏதாவது உளுந்து, இட்லி, தோசை, உளுந்து கலந்த உணவு, உளுந்து வடை கூட வாங்கி கொடுத்துருங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை. அதனால இதை செஞ்சீங்கன்னா ஜெயிலோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அவ்வளவுதான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரமாவது படிங்க, நல்லது. மகர ராசியார் நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும். சந்தோஷமான நாளாக இருக்கும். கலகுறீங்க. உங்க பிறவி பலமான நிதான விடாமுயற்சி ஜெயிக்கும். 7.5 சனி நடக்குது. ஆனாலும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அனந்தனே போற்றி, ஜரத்காருவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதான் பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேணா படிக்கலாம்.
உடையார் இருக்கு, கண்மணி தாமரை இருக்கு, காதர் பெருமான் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. படிச்சு பாருங்க, நல்லது. உளுந்து எள்ளு கலந்து ஏதாவது உணவு, உளுந்தாவே கூட கொடுத்துடலாம். ஆமா, சில பேர் அது கிடைக்கலாமா, உளுந்தாவே பணமா கொடுத்துடலாம், கொடுத்துருங்க. காக்கைக்கு நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு வச்சா நல்லது. வழிபாடு செய்யுங்க, நல்லது. இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும். ஆமா. கும்பராசியார் நேயர்களே, நல்ல நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. 7.5 சனி வேற, ராகு தவியா இல்ல. வழிபாடு முக்கியம், பொறுமை. பிரமாதமான நாளாக இல்லை. அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கௌரவியரே போற்றி, திருதராஷ்டிரரே போற்றி, ஐராவதரே போற்றி, வாசுகியே போற்றி, தர்ஷனே போற்றி. 5 நாகர் குலங்கள் பேரை சொல்லியிருக்கோம். இதை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல. ஏழைகளுக்கு ஏதாவது உளுந்து இட்லி தோசை உளுந்து கலந்த உணவு, உளுந்து வடை கூட வாங்கி கொடுத்துருங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை. அதனால இதை செஞ்சீங்கன்னா ஜெயிலோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அவ்வளவுதான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரமாவது படிங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தொல்லை குறைவு, ஏன்னா அதனுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் 7.5 சனி நடக்கிறது. ராகு ராசியிலே இருக்கிறார், எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கௌரவியரே போற்றி, திருதராஷ்டிரரே போற்றி, ஐராவதரே போற்றி, வாசுகியே போற்றி, தர்ஷனே போற்றி. 5 நாகர் குலங்கள் பேரை சொல்லியிருக்கோம். இதை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல. ஏழைகளுக்கு ஏதாவது உளுந்து இட்லி தோசை உளுந்து கலந்த உணவு, உளுந்து வடை கூட வாங்கி கொடுத்துருங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை. அதனால இதை செஞ்சீங்கன்னா ஜெயிலோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அவ்வளவுதான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரமாவது படிங்க, நல்லது. நேயர்களே, இன்று சனி பிரதோஷம். சாயந்தரம் 4 to 6 சனி பகவானை பத்தி பேசுங்க, எழுதுங்க, நல்லது. படிங்க, கேளுங்க, பாடுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.